Excuse me? Yes, come in. Monisha, Yes. nice to meet you. Thank you so much. Krish? வாங்க அந்த பக்கம் ரூம்ல போய் பேசலாம். Yeah, sure. ஹலோ மோனிஷா, நான் தான் கிரிஷ். ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன். அப்பா சொல்லியிருக்காரு. அப்புறம் எனக்கு உங்களை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் தெரியாது, நீங்களா சொன்னாதான் உண்டு. ஐம் ரோஷினி. எம்பிஏ முடிச்சிருக்கேன். அப்புறமா என்னென்ன சொல்ல தெரியல. என்னங்க எம்பிஏ முடிச்சிருக்கீங்க, எங்கேயாவது ஒர்க் பண்ணுறீங்களா இல்லையா? சேச்சே, நான் எங்கேயும் ஒர்க் எல்லாம் பண்ணல. எனக்கு வெளியே போய் ஒர்க் பண்ணுறதுல எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. நானே சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். குட் ஒன். என்ன மாதிரி பிஸ்னஸ்? எனக்கு கிளாத்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதால் ஏதாச்சும் பெரிய டிசைனர் ஷாப் வைக்கணும்னு, பொட்டிக் மாதிரி. என்ன நீங்கள் படித்ததுக்கும் உங்களோட ஆம்பிஷனுக்கும் எந்த சம்மந்தமே இல்லையே. ஆமாம், அப்படி தான் இருக்குல்ல. ஆனால் எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. யோர் விஷ், அதெல்லாம் அவங்கவுங்க சௌகரியம், அவங்கவுங்க விருப்பம். என்ன நான் மட்டும் உங்களை பற்றி கேட்டுன்னு இருக்கேன், நீங்கள் எதுவுமே பேச மாட்டேன்றீங்க. இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ? சேச்சே, அப்படியெல்லாம் இல்லை. உங்கள் பேர் தெரியும், இந்த ஆஃபீஸோட எம்டியும் நீங்கள் தான், அதுவும் தெரியும். இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும்? உங்களுக்கு என்னை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாவா? அப்படின்னா? என்ன புரிஞ்சுதான் பேசுகிறீங்களா? சரி, உங்களோட ஃபேவரட் ட்ரெஸ்லிச்சஸ் கேக் வாங்கின்னு வர சொல்லிட்டா? அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச கேப்புச்சினோ, ஓகேவா? உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு? என்ன வேவ் பார்த்தீங்களா? சில்லி, நான் எதுக்கு வேவ் பார்க்கணும்? எனக்கு ஒருத்தர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்கள பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம். உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஓ, அப்போ என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குன்னு தான் தோணுது. உங்களுக்கு? எங்கள் அப்பாவுக்கும் உங்களை பிடிச்சிருக்கு, எங்கள் அம்மாவுக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. ஆப்வியஸாக எனக்கும் உங்களை பிடிச்சி தான் ஆகணும். என்ன வீட்டில் கட்டாயப்படுத்துகிறாங்களோ? அப்படி சொல்ல முடியாது. இங்கே பாருங்க, நான் உங்ககிட்ட ஓப்பனாகவே கேட்குறேன். உங்களுக்கு என்னோட லைஃப் பார்ட்னரை வர முழு சம்மதமாக இருந்தால் மட்டும் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். இல்லைனா வில் கேரி ஆன் லைக் அ ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் தெளிவாக இருக்கேன், நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். எனக்கும் உங்களை பிடிச்சிருக்குன்னு தான் தோணுது. எப்படி சொல்கிறீங்க? என்னை பற்றி எவ்வளோ தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கீங்க? அந்த ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் கால்குலேட் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுறேன். வாட்? ஒரு நிமிஷத்தில் யோசனை பண்ணுவீங்களா? ஆமாம், ஒரு நிமிஷத்தில் தான். ஓகே, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நிஜமாவே வா? ஆமாம், நிஜமாக தான். பார்க்குறதுக்கு நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, நல்லா பணக்காராக இருக்கீங்க, நல்லா அன்பாக பேசுகிறீங்க. இதை விட இன்னும் என்ன தேவை? என்னை பற்றி நல்லாவும் தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கீங்க. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஓகே, நான் எங்கள் அப்பா கிட்ட எனக்கு ஓகேன்னு சொல்லிடுறேன். சரி, நானும் எங்கள் அப்பா கிட்ட ஓகேன்னு சொல்லிடுறேன். உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தான். சரி, நான் அப்போ வரேன். எங்கே போகிறீங்க? உங்களுக்கு வாங்கி வச்சதெல்லாம் சாப்பிட்டு போங்க. ஓ ஆமாம் இல்லை. சரி, வாங்க போகலாம். ஏதோ சும்மா விளையாடுறாருன்னு பார்த்தாக்கா நிஜமாவே ஒரு பொண்ணை கூப்பிட்டுன்னு வந்து என்ன இப்படி கூத்தடிக்கிறாரு. அந்த பொண்ணு வேற பார்க்க சூப்பராக இருக்கா. நிஜமாவே அவங்க வீட்டில் இந்த பொண்ணை தான் பார்த்தாங்களா, இல்லை எனக்கு கடுப்பேற்றுறதுக்கு இப்படி பண்ணுறாரா? அதுவும் எந்த லேடிஸ்கிட்டையும் பேச மாட்டாரு, இந்த பொண்ணுக்கிட்ட எப்படி பேசுகிறாரு? என்ன மது மேடம், ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன விஸ்வா சார், நக்கலா? சேச்சா, பார்த்தா அப்படி தான் தெரிஞ்சிச்சு, அதான் கேட்டேன். உங்கள் வேலை என்னவோ அதை போய் பாருங்க. உங்களை பார்க்கறதும் என் வேலை தான் மது மேடம். வெக்கமா இல்லை உங்களுக்கு? நான் தான் சார் விரும்புகிறேன்னு தெரியும் இல்லை, அப்புறம் எதுக்கு என் பின்னாடி சுற்றுறீங்க? என்ன சிம்பத்தி இல்லவா? என்ன கெட்டவளா காமிச்சு உங்களை நீங்கள் நல்லவராக காமிச்சிக்கிறீங்களா? சேச்சா,
ஏன் மேடம் இதை சிம்பத்தியில் பண்ணுறீங்க? நான் உங்களை மனசார லவ் பண்ணுறேன். நான் சாரை தான் லவ் பண்ணுறேன். என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு நான் தான். அது கனவுல கூட நடக்காது. விஸ்வா. சார், தோ கமிங். ஜோடி பொருத்தம் சூப்பர் இல்லை? நம்மள மாதிரியே. மரியாதை இங்கேருந்து ஓடிடுங்க, என் கண்ணு முன்னாடி நின்னுங்க, அவ்வளோதான் உங்களை. ஐயோ அம்மா ராட்சி, பயமா இருக்கு. உங்களை ராக்கி எருமை மாடே, உன்னை எத்தனை மணிக்கு வரச்சேன்னா இந்த எத்தனை மணிக்குடா வர? ஸ்ரீ பிசாசே, நீ எதுக்கடி இன்னைக்கு ரிசல்ட் நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி சொன்ன? அப்போ அத்தைக்கு இன்னைக்கு ரிசல்ட்னு தெரியாதா? ஏன்டா பண்ணி? ரிசல்ட் எப்படி வருதுன்னே தெரியலடி. அது வந்தப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லலாம்னு நினச்சேன் நான். அதுக்குள்ளேயும் நீ ஃபோன் பண்ணி என் பிளானே கெடுத்து விட்டுட்ட. நீ இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன்னு எனக்கு ஃபஸ்ட்டே சொல்லணும் தானே? உன் மேலே தான் தப்பு. இல்லை உன் மேலே தான் தப்பு. இல்லை, உன் மேலே தான். சரிடா, நம்ம வீட்டுக்கு போய் சண்டை போட்டுக்கலாம். இப்போ நல்லா சாமி கும்பிட்டுக்கடா. நான் இந்த செம்மில் பாஸ் ஆனா 18 தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டின்னு இருக்கேன்டா. ஆமாம் வடி ஸ்ரீ, நான் கூட இன்னைக்கு விரதம் தெரியுமா? இதெல்லாம் யாருக்காக சொல்லு? எல்லாம் அந்த ஹிட்லருக்காக தான்டா. நான் ஃபெயில் ஆகிறது கூட எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் அந்த ஹிட்லர் என்னை பார்க்குற இடத்துலலாம் மார்க்ஸை கேட்டு என்னை அவமானப்படுத்துகிறான்டா. நான் மட்டும் என்னவா? அதே ஹிட்லருக்காக தான். சரி, நீ என்ன வேண்டியிருக்க? வெறும் விரதம் மட்டும் வேண்டியிருக்கியா? ஆமாடி, எனக்கு அதுக்கப்புறமா வேறு என்னன்னு தெரியல. வேற என்ன வேண்டிக்கலாம்? நம்ம வேண்டிக்கிறத பார்த்து பிள்ளையாரப்பாவே உடனே பாஸ் பண்ணி விட்டுடணும். எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. வேணும்னா நம்ம பிள்ளையாருக்கு ருசியான வடை மாலையாக செஞ்சு போடலாமா? ஏண்டி, நீ அதில் கூட தின்னுறது தான் பார்க்குவியா? அட முட்டாள் ராக்கி, பிள்ளையாரப்பாக்கு டேஸ்டியான ஃபுட்டு கொடுத்தா நம்மளை பிடிக்கும் தானே. அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம்டா, முகத்தை நல்லா இப்படி பப்பர பேன் வச்சுன்னு சந்தோஷமாக இருக்காதடா, நல்லா சோகமாக வச்சுக்க முகத்தை. இது எதுக்குடி? அப்போ தான் பிள்ளையாரப்பா நினச்சிக்குவாரு நம்ம ரொம்ப சீரியஸாக இருக்கிறோம், நம்ம பரதாபமாக முகத்தை வச்சுருக்கிறத பார்த்து நம்மளை பாஸ் பண்ணி விட்டுருவாருடா. ஐயே, பெரிய கண்டுபிடிப்பு. சரி, முகத்தை பரதாபமாக வச்சுக்கோ. நீங்கள் முகத்தை பரதாபமாக வச்சதெல்லாம் போதும், அங்கே உங்கள் ரிசல்ட் வந்துருச்சு, போய் பார்க்கலையா? ஹே பச்சைக்கிளி, வந்துட்டியா? என்னம்மா பச்சைக்கிளி, உன் ரிசல்ட் வந்துருச்சா? ஓ வந்துருச்சே, நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போதே தெரியுது. பாஸ் ஆயிட்டியோ? ஆமாக்கா, நான் பாஸ் ஆயிட்டேன் தெரியுமா. நீங்கள் இன்னும் போய் உங்கள் ரிசல்ட் பார்க்கலையா? இல்லைம்மா. நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்துருக்கலாமே, எதுக்கு காலேஜுக்கு வந்தீங்க? பச்சைக்கிளி, உன்னை பார்க்க தான் வந்தேன் நான். என்ன பார்க்க வந்தீங்களா? ஆமாம், உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னாங்களே, இன்னைக்கு என்ன சந்தோஷமாக இருக்கீங்க? அடி படுபாவி ஸ்ரீ, லவ்வே பண்ணாத என்ன போய் லவ் ஃபெயிலியர் அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டியே உன்னை. தேவைதான், உனக்கு நல்ல தேவைதான். வருத்தப்படாதீங்க, உங்கள் லவ் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் நல்லா படிக்கிற ஆள் மாதிரி தெரியுது, நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்குவீங்க. என்னடா இந்த பச்சைக்கிளி உனக்கு இவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் கொடுக்குது? ஏம்மா பச்சைக்கிளி, எனக்கும் ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுமா. அப்படின்னா? அது ஒன்றும் இல்லை பச்சைக்கிளி, இப்போது காதுக்கு எதமா கேட்குற மாதிரி ஒன்றை சொன்னியே, அதை இவளுக்கும் சொல்லு. ஓ அதுவா? அக்கா, உங்களையும் பார்த்தா நல்லா படித்து டாப்பர் வர மாதிரி தெரியுது. இப்போ நீ என்ன கலாய்க்கிறியா இல்லை புகழ்ந்து பேசுறியா? அச்சிச்சோ அக்கா, நான் கலாய்க்கல, நான் நிஜமாவே சொல்கிறேன், நீங்களும் கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்குவீங்க. இங்கே பாருடா ராக்கி, அந்த ஹிட்லருக்கு நான் கொடுக்க போகிற பதிலடி எப்படி இருக்குன்னு தெரியுமா? என்னது ஹிட்லரா? உங்களுக்கு ஹிட்லரெல்லாம் நல்லா தெரியுமா? ஆமாம் பச்சைக்கிளி, சென்டரில் பேசினா நான் பேச வந்ததே எனக்கு மறந்துடும். இந்த செம்மில் மட்டும் இல்லை, இனி வரப்போகிற எல்லா செம்லையும் நான் டாப்பராக மார்க்ஸ் எடுத்து உங்கள் அண்ணன் கம்பெனி முன்னாடியே நானும் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அவனுக்கு வர ஆர்டர்ஸ் எல்லாம் எனக்கு வாங்கி அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ண போகிறேன் பார். எப்போ? கனவுலையா? என்னடா உங்கள் அண்ணனை பற்றி பேசின உடனே என்னை இப்படி கலாய்க்கிறியா? இது நடந்தே நடக்கும். ஐயோ, இது நடக்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு போய் உங்கள் மார்க்ஸை பாருங்க. எஸ் பச்சைக்கிளி, யூஆர் ரைட். ஏ ராக்கி, வாடா போய் மார்க்ஸ் பார்த்துன்னு வரலாம்.
ஐயோ, இந்த அக்கா ஏன் தான் இப்படி காமெடி பண்ணுறாங்களோ தெரியல. அடச்சா, இந்த மாமா எப்போ பாரு அந்த ஸ்ரீ பொண்ணு கூட தான் பேசின்னு இருக்காங்க. இவங்க கிட்ட நான் என்னென்னு போய் பேசிட்டோம். இந்த அம்மாக்கு சொன்னால் கொஞ்சம் கூட புரியாது. இவளும் எப்போ பாரு கம்மு மாதிரி மாமா கூடவே ஒட்டின்னு திரியிறா. ஹாய் கிருத்திகா, இப்போ தான் வந்தியா? உன்னோட ரிசல்ட் பார்த்துட்டியா? ஹே கிருதி, எப்போ வந்த? இப்போ தான் வந்தேன் மாமா. நீங்கள்? நாங்களும் இப்போ தான் வந்தோம் கிருதி. உன்னோட ரிசல்ட் பார்த்துட்டியா? என்ன பாஸா ஊற்றிக்கிச்சா? இல்லை மாமா, இன்னும் பார்க்கல. இனிமே தான் போய் பார்க்கணும். அப்படியா? சரி சரி, போய் பாரு. எனக்கு பயங்கரமாக பசிக்குது. நாங்கள் கேன்டீன் போய் சாப்பிட்டு வரேன். பாய் கிருதி. மாமா ஒரு நிமிஷம். என்ன சொல்லு. அது வந்து இங்கே கேன்டீன்லலாம் நல்லா இருக்காது மாமா, ஹைஜீனாகவே இருக்காது. அம்மா பிரியாணி செஞ்சுருக்காங்க, நான் டிஃபன் எடுத்துன்னு வந்திருக்கேன். சாப்பிடலாம் வாங்க. ஐயோ வேண்டாம் கிருதி, நீ சாப்பிடு. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டுக்கோ. நானும் ஸ்ரீயும் போய் சாப்பிட்டு வரோம். என்ன மாமா, இவ தான் விவசாய கேட்டத்தனமா அந்த கேன்டீனில் போய் சாப்பிட்லான்னு சொன்னால் உங்களுக்கு புத்தி இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறது, ஸ்டேட்டஸை பார்த்து பழகணும்னு. கண்டவங்க கூட எல்லாம் பழகுனா இப்படி தானே போகும் புத்தி. கிருதி போதும். இவளுக்கு என்ன தெரியும் மாமா? நீங்கள் எப்படியாப்பட்ட ஆள், நம்ம ஃபேமிலி எப்படியாப்பட்ட ஃபேமிலி. போய் போய் இங்கே இருக்கிற அந்த அன்ஹைஜீன் கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்களே, உங்களை என்ன தான் சொல்கிறதோ தெரியல. தகுதி தராதரம் எல்லாம் பார்த்து பழகுனா இந்த மாதிரி வருமா? நீங்கள் அதெல்லாம் எதுவும் பார்க்குறதில்ல. இந்த மாதிரி லோ கிளாஸ் பீப்புள் கூட பழகுனா நீங்களும் அப்படி தான் ஆவீங்க. கிருதி ஸ்டாப் இட். கிருத்தி, நான் ஒன்றும் பண்ணல கிருத்தி. நான் ராக்கியை என் கூட சாப்பிட கூப்பிடவே இல்லை. அவன் தான் கூப்பிட்டுன்னு போகிறேன்னு சொன்னான். போதும் நிறுத்து ஸ்ரீ. உன்னோட லெவல் என்னென்னு தெரிஞ்சுக்கின்னு அந்த மாதிரி இடத்துல போய் பழகுனி. உனக்கும் எங்களுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. உனக்கு மாமா ஃப்ரெண்ட்ஷிப் கேட்குதா? கிருதி, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினா பல்லகில்லாம் உடச்சிடுவேன். யார்கிட்ட பேசுகிற? எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்றும் ஸ்டேட்டஸை பார்த்தோ இல்லை பணம் பொருளை பார்த்தோ வந்ததில்லை. நாங்கள்லாம் சின்னதுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க. ஏன் உனக்கு தெரியாதா அது? எல்லாம் தெரியும். அதுக்கு தான் இத்தோட நிறுத்திக்கங்கன்னு சொல்கிறேன். அது சொல்கிறதுக்கு நீ யாரு? எங்கள் வீட்டில் இதை பற்றியெல்லாம் யாரும் கண்டுக்கிறது இல்லை. நீங்கள் என்னோட முறை பையன், அந்த உரிமையில் சொல்கிறேன். உனக்கு முறை பையனாக இருக்கலாம், அதெல்லாம் காலேஜுக்கு வெளியே. இங்கே எல்லாருமே சமம். ராக்கி, சாரி ராக்கி, நான் போகிறேன். ஹே ஸ்ரீ, நில்லுடி. இப்போ சந்தோஷமா உனக்கு? ஏன் கிருத்திகா, உங்கள் அம்மா மாதிரியே இருக்க. உங்கள் அம்மாக்கும் அவளை கண்டா ஆவறதில்ல, உனக்கும் அவளை கண்டா ஆவறதில்ல. அது சரி, நல்லவங்களை உங்களுக்கெல்லாம் என்னைக்கு பிடிச்சிருக்கு? மாமா, அது வந்து நான் உங்களுக்காக தான் நான் பேசினேன். எனக்காக பேசுறதுக்கு எனக்கு என்ன வாய் இல்லையா? இல்லை எனக்கு என்ன வாயில் புண்ணா? இந்த மாதிரி சீன் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத கிருத்தி. ஏன் மாமா எப்போ பாரு என்கிட்ட வெறுப்பாகவே பேசுகிறீங்க? ஏன்னா நீ அப்படி பண்ணுற. எந்த இடத்துல எப்படி பேசணுன்ற தெளிவு கூட உனக்கு இல்லை. உன்னோட பணக்கார புத்தியெல்லாம் உங்கள் வீட்டில் வச்சுக்கோ, இங்கே இல்லை. இப்போ பாரு, அவள் கோச்சிங் போயிட்டா. பாவம். அவ பாவம், அப்போ நான்? இப்போ என்ன ஆச்சு? எதுக்கு இப்போ சண்டைக்கு வர? நான் ஒன்றும் சண்டைக்கு வரல, நீங்கள் தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணின்னு பேசுகிறீங்க. அம்மா தாயே, ஆளை விடு. ச்சே, இந்த அம்மாவால் நான் எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிக்கிறேன். ஓவராக பேசிட்டேனோ? நான் என்ன தப்பு பண்ணேன்? இந்த கிருத்தி எதுக்கு என்னை இப்படி சொல்கிறா? அப்படின்னா எனக்கு ராக்கி கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு தகுதி இல்லையா? அவன் தான் என்னை கேன்டீன் கூப்பிட்டுன்னு போகிறேன்னு சொன்னான். நான் ஒன்றுமே சொல்லலையே. கேன்டீனில் போய் சாப்பிடாதுன்னு சொன்னால் போதும், அதுக்கு எதுக்கு அவள் என்ன அப்படி பேசுகிறா?